நல்ல மக்களை துளசி வெற்றி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வெற்றியும் எப்படியாவது தியாவை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேட பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் தியாவை நெருங்கிட்டாங்க. அதே சமயத்தில் அந்த குடோனுக்குள்ளே நம்ம வெற்றியும் தியாவை அப்படியே காப்பாற்றும் போது பின்னாடி இருந்து மீனாட்சி நம்ம வெற்றியோட தலையில் ஒரு கம்பியால் அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துலையும் நம்ம வெற்றி கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம துளசியும் வெற்றியையும் காணலை, தியாவும் காணலன்னு சொல்லிட்டு ரொம்பவே போராட்டத்தில் இருக்கும்போது ஒரு வழியாட்டு நம்ம துளசி நம்ம வெற்றி தியாவை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம துளசியும் தியாவை காணலையும் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது தியாவை கண்டுபிடிச்சு தந்துடுவேன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் துளசியை சமாதானப்படுத்துறாங்க. நம்ம வெற்றியும் துளசியும் ஸ்டேஷன்ல போய் தியாவை காணலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரி நாங்க விசாரிச்சு பார்த்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம வெற்றியும் துளசிக்கிட்ட வந்து, மேடம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, தியா ஒரு பக்கம் நானும் தேடி பார்க்குறேன், அவள் உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லை எனக்கும் தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம துளசியும் எப்படி இருந்தாலும் என்னோட பொண்ணு என்கிட்ட வந்தால் சரி, அவள் என்ன நம்பி வந்தவா, நான் அவளை இப்படி மிஸ் பண்ணதுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு வெற்றியை நீங்கள் என்ன மேடம் பண்ண முடியும், அவங்க பண்ண ஸ்கூலில் பண்ணக்கூடிய தப்புனால நீங்கள் என்ன செய்ய முடியும், அவங்க தானே விசாரித்து எல்லாம் அனுப்பியிருக்கணும், ஆனால் நீங்களும் கரெக்ட் டைமுக்கு தானே ஸ்கூலுக்கு போயிருந்தீங்க, அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க, கண்டிப்பாக தியா பாப்பா கிடச்சிடுவான்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அபிராமி துளசிக்கிட்ட வந்து, என்ன உன் பொண்ணை காணலையாமே, ஒரு பொண்ணை கூட உனக்கு சரியாக பார்க்க தெரியலையா அப்படிங்கிற மாதிரி துளசியை இன்னும் கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த வெற்றியும், ஏம்மா நீங்கள் அவங்கள எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, அவங்களே அவங்க பொண்ணை காணலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க, நீங்கள் ஆறுதல் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரிலாம் பேசாதுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனாட்சி சைடில் இருந்துட்டு ரொம்பவே அவங்கள உசுப்பேத்தி விடுற மாதிரி பேசவும் அதை கேட்டுட்டு இருந்த துளசி அப்படியே அழுதுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. மீனாட்சியும், நம்ம நினச்ச மாதிரியே நல்லபடியாக நடக்குது, கண்டிப்பாக இந்த தியாவை யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஈஸ்வரமூர்த்தியை நம்ம வெற்றிக்கிட்ட வந்து, என்ன வெற்றி என்ன நடந்துட்டுருக்கு, தியா இப்போ எங்கே யார் கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தியை வெற்றிகிட்ட கேட்கவும், வெற்றியும் இல்லைப்பா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை, நாங்களும் எல்லா கம்ப்ளைண்ட்டும் எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லா கம்ப்ளைண்ட்டும் எழுதி கொடுத்தாலும் ஒரு பக்கம் நீயும் தேட ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வெற்றியை எப்படியாவது தியாவை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த தேடுதல் வேட்டையில இறங்குறாங்கன்னு சொல்லலாம். நம்ம வெற்றி அப்படியே அந்த தியா பாப்பாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் யார் தான் எதிரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு சமயம் இது மோனிகாவோட வேலையா தான் இருக்குமோ, அவ தான் இந்த தியாவை வச்சு ஏதாவது கேம் பிளே பண்ணலான்னு யோசிக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி ஒரு கட்டத்துல நினைக்கிறாங்க. சரி அந்த மோனிகாவை போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போறாங்க. அங்க போன உடனே மோனிகா கிட்ட, என்ன தியாவை நீ தானே கடத்தி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அந்த மோனிகாவும், இல்லை எனக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட வந்து கேட்ப, என்னது தியாவை காணலையே, அப்போ அவ்வளோ லட்சணத்துல தானே நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, என்னோட அண்ணன் பொண்ணு காணலைன்னா நான் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வெற்றியும், ஒரு சமயம் இவ கடத்திருக்க மாட்டாளோ, வேற யாராதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வராங்க. டீச்சர் வேறு சொன்னாங்களே, அதை பார்க்குறதுக்கு ரவுடிங்க மாதிரி இருந்தாங்க அப்படின்னு அடையாளம் எல்லாம் சொன்னாங்க. என்ன பண்ணுறது, எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படியெல்லாம் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழி நம்ம வெற்றிக்கும் ஒரு ஆதாரம் கிடைக்குது, எப்படி இருந்தாலும் அது தியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே தேடி போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலியும் எங்கே இருந்தாலும் நம்ம தியா பாப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. துளசிக்கிட்ட ஃபோன் பண்ணி, அக்கா நீ எதுக்குமே வருத்தப்படாத, நானும் ஒரு பக்கமாக தியாவை தேடிட்டு தான் இருக்கேன், எப்படி அவ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க அஞ்சலி. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஒரு பக்கம் வெற்றி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு தேடிட்டு தானே இருக்கோம், அதில் வேற கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால சீக்கிரமா தியா பாப்பா கிடைச்சிருவா, நீ வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் நம்ம தியாவை ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருக்காங்க. நம்ம வெற்றி அந்த இடத்துல நெருங்கிட்டாங்க. ஒரு குடோன் மாதிரி இருக்கே, இவ்வளோ இருட்டா இருக்கே, இங்கே தானே தியா பாப்பா இருப்பாளோன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அந்த இடத்துக்கே வராங்க. அப்படி எல்லா இடத்துலையும் தியா தியான்னு சவுண்டு போடும்போது நம்ம மீனாட்சிக்கு தெரிஞ்சிடுது, இங்கே வெற்றி வந்துட்டான் போல, கரெக்டாக இந்த தியாவை தான் நெருங்குவான், அந்த டைமில் கரெக்டாக வெற்றிக்கு தலையிலேயே ஒரு போடு போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படி தியான்னு சவுண்டு போட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் நம்ம வெற்றி அந்த ஒரு பெட்டிக்குள்ளே தியா இருக்கிறத பார்த்துடுறாங்க. என்னது இது, தியாவை இப்படி அடைச்சி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அப்படியே தியாவை காப்பாற்றுறாங்க. தியாவும் அரை மயக்கத்தில் இருக்காங்க. அதை பார்த்த வெற்றி அப்படியே பதறி போய் தியாவை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு என்ன தியா இவ்வளோ மயக்கத்தில் இருக்க, தியா தியான்னு சவுண்டு போட்டுட்டு இருக்காங்க. தியா எழும்புற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் மீனாட்சி அப்படியே பின்னாடி இருந்து வெற்றியோட தலையிலே ஒரு காம்பியெல்லாம் அடிச்சிடுறாங்க. வெற்றி அந்த இடத்துலயே மயங்கி விழுதுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சியும் இப்போதான் எனக்கு சந்தோஷம் ஆச்சுடா, என்னோட குடும்பத்தை நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் சும்மா விட்டுருக்கேன் பார்த்தீங்களா இத்தனை வருஷமா, இனிமே நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது, இதோட உன்னோட கதை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தியா, உன்னோட நிம்மதியை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நினைக்கிறாங்க. ஒரு விளையாட்டு இந்த வெற்றியை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தியாவும் வெற்றியும் வேற வேற இடத்துல போட்டு கெட்டி அடைச்சி போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம துளசியும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. எப்போ தான் தியா கிடைப்பாளோ, தியா என்னை நம்பி வந்தா இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஒன்று சாப்பிட்ற மாதிரி இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாட்சி வீட்டுக்கு வந்தோடனே ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்போ இவ்வளோ வருத்தமாக இருக்க, நல்லபடியாக தியா கிடச்சிருவா, எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி துளசி ஆறுதல் படுத்துகிறாங்க. துளசிக்கு ஒரு சந்தேகமே வந்துடுது, எதுக்கு இந்த மீனாட்சி இப்போ நம்மளை அமைதியாக இருக்க சொல்கிறா, அவள் இவ்வளோ நல்லவா கிடையாதே, நம்மள்கிட்ட இப்படி சமாதானப்படுத்துகிறாளே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம துளசியும் வெற்றிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு வெற்றிக்கு கூப்பிடும் போது அவங்க எடுத்த மாதிரி இல்லை. என்ன வெற்றி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னாச்சு, என்ன விஷயம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம வெற்றியை ஃபோன் எடுக்கிற சூழ்நிலையில் இல்லை. இன்னொரு சைடு நம்ம அஞ்சலியை தேடிட்டே வராங்க. நம்ம துளசியும் அஞ்சலி கிட்ட, அஞ்சலி இந்த மாதிரி வெற்றி நம்ம தியாவை தேடி போனோம், ஆனால் தியாவையும் கிடைக்கல, வெற்றியும் காணல, ரொம்ப நேரமாக வெற்றிக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஃபோனை எடுத்த மாதிரி இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதக்கா, எப்படி வெற்றி தியாவை கண்டுபிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம வெற்றிக்கும் மயக்கம் தெளிது. அப்படியே சுற்றி பார்க்கும்போது என்ன தியாவை காணலை, இங்கே தானே தியா பாப்பாவை பார்த்தா, அதுக்குள்ளே எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களை யோசிச்சு பார்க்கும்போது யாரோ நம்ம தலையில் பின்னாடி அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி தியாவை எங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு தியாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தியா எங்கே இருந்த மாதிரி இல்லை. எப்படி யார் தான் இப்படி பண்ணியிருப்பாங்களோ, அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம குடும்பத்துக்கு எதிராக உள்ளவங்க தான் இந்த வேலையை செய்திருப்பாங்க அப்படிங்கிறது வெற்றிக்கு நல்லாவே புரியுது. துளசியும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துக்கே வராங்க. அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அவங்களும் என்ன சொல்கிறீங்க, அவங்களையும் காணலையே, இப்போ என்ன பண்ணுறது, சரி எப்படி இருந்தாலும் நாங்கள் எல்லா வேலைகளும் செய்துட்டு தான் இருக்கோம், நாட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்குது, நிறைய இடத்துல இந்த மாதிரி பிள்ளைங்களை தொலைச்சிட்டு தான் நிற்கிறாங்க, கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்ய தான் போகிறோம், நாங்களும் எங்களுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம துளசி கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகிறாங்க. எத்தனை பிள்ளை காணாமல் போனாலும் அதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே இருக்குது, கண்டிப்பாக காப்பாற்றி தாங்க அப்படிங்கிற மாதிரி கதறியால ஆரம்பிக்கிறாங்க. நம்ம துளசிக்கிட்ட லக்ஷ்மியை ஃபோன் பண்ணி, நீ எதுக்குமே கவலைப்படாத துளசி, கண்டிப்பாக எல்லாருமே சீக்கிரமாக கிடச்சிடுவாங்க, நீ வருத்தப்படாதன்னு சொல்கிறாங்க. என்னதான் சமாதானப்படுத்தினாலும் துளசி சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் மீனாட்சியோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம துளசி தியாவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.